வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிவ் ஸ்டேஜ் V2. ஸோ கிரியேட்டிவ் கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய நியூ வெர்ஷன் 2.1 சவுண்ட்பாரோடைய அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த நியூ மாடல். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் ஸ்டேஜ் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்டேஜ் ஏர் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் பார் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு 2.1 சவுண்ட் பாரு. ஸோ இந்த வெர்ஷன் 2ல் என்ன அட்வான்ஸ், அதாவது என்ன பெட்டர்மெண்ட் இருக்குது, என்ன அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆடியோ டயலாக் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் ஒரு மேக்ஸிமம் ப்ராப்பரான சரவுண்ட் எஃபெக்ட் இந்த ஒரு 2.1 சவுண்ட் பார்லே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க கிரியேட்டிவில். ஆல்ரெடி கிரியேட்டிவ் பிராண்ட் பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கிரியேட்டிவ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கான ஸ்பெசிஃபிக்கான ஆடியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. நல்ல குவாலிட்டியான ஆடியோ இருக்கும். அதே போல் இந்த கிரியேட்டிவ் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸில் இந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தினுடைய லாங் லைஃப் இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் யூஸ் ஆகிட்டு இருக்க ஸ்பீக்கர்லாம் இருக்குது. ஏன்னா இதே சேம் பிராண்டில் நான் ஒரு 4.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வாங்கி கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. எந்த ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த கிரியேட்டிவ் பிராண்டில் வரக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைனில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனுடைய பெஸ்ட் பை லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,999 rupees, அதாவது 17,999 ரூபா போட்டிருக்காங்க. பட் அவ்வளோலாம் ப்ரைஸ் இல்லைங்க. 10,000 ரேஞ்சில் இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் V2ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளியர் டயலாக் டெலிவரி அண்ட் சரவுண்ட் எஃபெக்ட், இதுதான் வந்து இந்த மாடலுடைய ஒரு ஸ்பெசிஃபிக் அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர். ஸோ இதில் வந்து 160 வாட் பீக் பவர் டெலிவரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் பேஸ், ப்ளூடூத் 5.0, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HDMI ARC சப்போர்ட் இருக்குது, ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, USB ஆடியோ இன்புட், ப்ளஸ் இந்த சவுண்ட் பார் வந்து வால் மவுண்டபிள், சப்வூஃபர் தனியாக வந்துடும், வித் ரிமோட்டோடு வந்துடும். ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக கிளியராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் பை பண்ணது அமேசானில் தான். ஸோ இதற்கு மேலே அடிஷ்னலாக ஒரு கார்டன் பாக்ஸ் போட்டு தான் பேக்கிங் இருந்தது. ஸோ உள்ள பேக்கிங் பாருங்கள், நீட்டாக அண்ட் சேஃபாக கிளியராக இருக்குது. மேலே சவுண்ட் பார் இருக்குது. ஃபஸ்ட்டு சவுண்ட் பார். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இன்சைட் பேக்கிங்கில் மேலே வந்து ரிமோட்டை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கடுத்து சப்வூஃபர் பாருங்கள், ஸ்லிம்மான சப்வூஃபர். ஸோ இந்த சப்வூஃபரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 inches டிரைவர், லோ ஃப்ரீக்வன்சி டிரைவர். ஸோ எல்லாமே இது வயர்டு சப்வூஃபர் தான். ஸோ சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங், உட்டன் ஃபினிஷிங் சப்வூஃபர் தான். நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது. வயர்டு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து தரையில் வச்சுக்கிற மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பேக்டான ஒரு சப்வூஃபர், சூப்பராக இருக்குது.
ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான பேக்கிங் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்டு 2 மீட்டர் லென்த்துக்கு இதனுடைய இந்த சப்வூஃபருக்கான கனெக்டிவிட்டி வயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு தெரியல, டம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வயர்ஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை, சும்மா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவலுக்கு அடுத்து பவர் கார்டு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு பவர் கார்டு கனெக்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி டு யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் HDMI ARC கேபிள் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம HDMI ARC கனெக்ட் பண்ணோம், நம்ம செப்பரேட்டாக தான் கேபிள் வாங்கிக்கணும். ஸோ இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சவுண்ட் நல்லா பர்ஃபெக்டாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது. டபுள் லேயர் கோட்டிங் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பாருடைய பேக் சைடில் என்ன இருக்குங்கிறத ஒரு க்ளோஸர் வியூவில் பார்க்கலாம். சவுண்ட் பாரோடைய ஃப்ரண்ட் வியூ லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியான ஃபினிஷிங் இருக்குது. கிரியேட்டிவ் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே ஒரு டிரைவர் இருக்குது, அது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. அரவுண்டு 2 இன்ச்லேருந்து 2.5 அந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ ரைட் சைடில் இந்த இடத்துல ஒரு டிரைவும், லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு டிரைவும் இருக்குது. யூஎஸ்பி பிளேயருக்கான டிஸ்பிளே இந்த இடத்துல இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஷீல்டு கிரில்லாக தான் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியில் இருக்குது. சவுண்ட் பாரும் நல்ல வெயிட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஹோல்ஸ், பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடல் நம்பர், அதனுடைய சீரியல் நம்பர் டீட்டெயிலாம் இருக்குது. ஸோ சைடில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் பாரோட இதற்கான யூஎஸ்பி இன்புட் போட்டு HDMI ARC ஆக்ஸ் இன்புட் இந்த இடத்துல இருக்குது. பவர் கார்டு கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் பாரோனுடைய இந்த இடத்துல இருக்குது. அதே போல் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட் மேலேயும் கீழே வந்து சப்வூஃபருக்கான அவுட்புட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் இருக்குது ஓவரால் சவுண்ட் பார் சிஸ்டம். ஸோ ஒரு சின்ன டெமோ ஆடியோ நான் ப்ளே பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு டெமோ ஆடியோ ப்ளே பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். என்கிட்ட ஃப்ளாஷ் ட்ரைவில், அதாவது பென் ட்ரைவில் ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய இந்த சவுண்ட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து யூஎஸ்பி டைப் சிக்கான இன்புட் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஸோ டைப் சி இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொபைல் வழியாக ஆடியோ ஃபைல்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக இந்த டைப் சி டு, அதாவது ஒரு எண்ணில் டைப் சியும் இன்னொரு இடத்துல நார்மல் யூஎஸ்பி மேல் இருக்கக்கூடிய இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஆக்ஸ் கேபிள், பவர் கேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க, அதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதில் ஆடியோ கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம ஆக்ஸ் கேபிள் வழியாக கொடுக்கணும் அல்லது ப்ளூடூத் வழியாக கொடுக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் இருக்கிறதுனால என்னால் இதில் இப்போது ஆடியோ ஃபைல் ப்ளே பண்ணி காட்ட முடியல. முடிஞ்சால் செப்பரேட்டாக ஒரு டெமோ ஆடியோ இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட்பாரோட ஒரு எண்டில், இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டிங் இஷ்யூ, அதாவது ப்ராப்பரான லைட்டிங் இந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால் கிளியர் வியூ காட்ட முடியல. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அடுத்து வால்யூம் இன்க்ரீஸ் மேலே, டிக்ரீஸ் கீழே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பேரிங்காக இங்கே ஒரு பட்டன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எப்போது நம்ம வீடியோ வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஓப்பன் ஸ்பேஸில் தான் எடுப்போம், அப்போ கிளியரான ஒரு லைட்டிங் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரூம்குள்ளே வச்சு எடுக்கிறதுனால என்னால் கிளியரான லைட்டிங் கொடுக்க முடியல. ஸோ இந்த சவுண்ட்பார் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்க முடியும். ஏன்னா அந்த நம்பிக்கை கிரியேட்டிவ் பிராண்ட் மேலே இருக்குது. இதுதான் இந்த சவுண்ட்பாரினுடைய ரிமோட் கண்ட்ரோல். மேலே வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன், மியூட் பண்ணுறதுக்கான பட்டன், ஆர்க்கு யூஎஸ்பி சூஸ் பண்ணுறது, ஆப்டிக்கல் அண்ட் ஆக்ஸ் சூஸ் பண்ணுறது செப்பரேட் பட்டன், ப்ளூடூத்துக்கு தனி பட்டன். ஸோ அப்புறம் வால்யூம், நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ட்ராக்ஸு, ப்ளே, பாஸ், சரவுண்ட் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுறேன். ப்ளஸ் டயலாக் ஆன் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபியூச்சர் தான் இந்த க்ரியேட்டிவ் மாடலில் ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சராக இவங்க கொடுத்துருக்காங்க. பேஸ் அண்ட் ட்ரபிள் சூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கண்டிப்பாக ஒரு டெமோ வீடியோ செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு ப்ராடக்ட் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எப்பவும் இருக்க வீடியோ போல் கொஞ்சம் ப்ராப்பராக ஃப்ளோவாக எடுக்க முடியல. இது கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. ஏன்னா நம்ம வீடியோக்களில் இது வரைக்கும் நான் எடிட்டிங் பண்ணுறது கிடையாது. என்ன லைவாக எடுக்கிறேனோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் ப்ராப்பரான எடிட்டிங், ப்ராப்பரான ரெக்கார்டிங்கோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் வீடியோலையோ அல்லது ப்ராடக்டோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் வீடியோலையோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.